உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரில் நின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. பாருங்கள், எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பு. இன்றைக்கு நம்முடைய கைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வல்லமை என்னவென்றால், இரட்சிப்பின் அம்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், இன்றைக்கு எதிரிகள் அல்லது சத்துருக்கள் எத்தனை விரோதமாய் எழும்பினாலும் உங்க கைகளிலே, என்னுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அம்பு என்னவென்றால் அது இரட்சிப்பின் அம்பு. பாருங்களேன், அன்றைக்கு தீர்க்கதரிசியாகிய எலிசா ராஜாவின் கையை பிடித்து கொண்டு அவர் அந்த அம்பை எய்து அவர் சொல்லுகிறார், சீரியரில் நின்று உங்களை காக்கக்கூடிய ஒரு இரட்சிப்பின் அம்பு. இன்றைக்கு உங்க கைகளிலே, என் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அம்பானது அது ஒரு இரட்சிக்கக்கூடிய ஒரு அம்பு. இந்த அம்பு என்ன செய்யும்? நமக்கு விரோதமாய் ஆயிரங்கள் எழும்பினாலும், நமக்கு விரோதமாய் எத்தனை விதமான பிரச்சனைகள் எழும்பினாலும் இந்த அம்பு ஒரு இரட்சிப்பின் அம்பாய் இருக்கும். அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. இந்த அம்பானது இரட்சிப்பின் அம்பாகவும் இருக்கிறது, சீரியரில் நின்று விடுதலையாக்கக்கூடிய ஒரு அம்பாய் இருக்கிறது. அப்படின்னா இந்த அம்பு உங்களை காக்கும், உங்களை ரட்சிக்கும், உங்களை பலப்படுத்தும். இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருந்து ரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலை ஆனாலும் இந்த ரட்சிப்பின் அம்பை திடப்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்களேன், அந்த அம்பை எய்யும் பொழுது ஒன்று மட்டும் நமக்கு தெரிகிறது, கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். எந்த இடத்துல தோற்று போனதை போல நீங்க இருக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து நிச்சயமாய் நடத்துவார். இன்னும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த அம்பு உங்களுக்காக யுத்தம் செய்யும். அந்த இரட்சிப்பின் அம்பை நீங்க எப்பொழுதுமே பாதுகாத்து அதை நீங்க சத்துருக்கு விரோதமா நீங்க அந்த அம்பை எய்யுங்கள். எல்லா பிரச்சனையில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை ரட்சிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீரே உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளில் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.